Hi, good afternoon. Actually, இப்ப நான் எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல த கிரேஸ் ஹாப்பி ஹோம் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட்ல, அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகம், அதுல இருக்கக்கூடிய ஒரு காப்பாளர் ஒரு 4 வயசு குழந்தைய தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து அவரு போட்டிருக்கிற, அவரெல்லாம் இல்ல, அவன் போட்டிருக்கிற பெல்ட் எடுத்து அந்த குழந்தைய நாய் அடிக்கிற மாதிரி சும்மா அத்தனை அடி அடிக்கிறான். அந்த குழந்தை வலிக்குது, விட்டுருங்க, நான் இதை சொல்லல, இதை செய்யலன்னு ஏதோ ஒண்ணு சொல்லுது. அப்ப கூட விடாம அதை ஒரு அப்படியே இழுத்துட்டு தரன்னு இழுத்துட்டு வந்து எங்கெங்க போறானோ புடிச்சு இழுத்துட்டு வந்து அடிக்கிறான். அதை பார்க்கும் போது ஒரு தாயா, ஒரு மனிதனே உள்ள ஒரு ஹியூமனா நமக்கு நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு. கண்ணுல ரத்த கண்ணீர் வர மாதிரி இருக்கு அந்த குழந்தை கத்துறத பார்த்தா. அவனையும் ஒரு ஆத்தா தானே பெத்திருப்பா. அங்க அதுக்குள்ளேயே அங்க நடந்துகிட்டே இருந்தார்கள் அந்த 4 பொம்பளைங்க. அதில் நடந்துகிட்டு இருந்தது இல்ல. அவளெல்லாம் பொம்பளையா? அவளுக்கெல்லாம் பிள்ளைங்க இல்லையா? அவளுக்கெல்லாம் பேர பிள்ளைங்க இல்லையா? இல்ல இவனுக்கு தான் கல்யாணம் ஆகலையா? இல்ல புள்ள பெத்துக்கலையா? இவனுக்கெல்லாம் எவன் வாத்தியர் வேலை கொடுத்தா? இவனை எல்லாம் போய் யார் அந்த இவனை போய் மிருக காட்சி சாலையில போட வேண்டியது தானே. இத போய் சிங்கத்தை அடிச்சிருவானா? புளிய அடிச்சிருவானா? அனகொண்ட பாம்புகிட்ட போய் நிப்பானா? இந்த பொறுக்கி பையில அங்கதானே கொண்டு போய் விடணும். பச்சை குழந்தைங்க இருக்கிற இடத்துல இந்த பரதேசிக்கு என்ன வேலை? என்ன இங்க கேக்குறதுக்கு ஆள் இல்லையாங்க? த கிரேஸ் இன்னும் பெரிய பேரு, கிரேஸ் ஹாப்பி ஹோம் ட்ரஸ்ட். அங்க என்ன ஹாப்பி இருக்கு? துடிக்க நீ இப்ப அடிக்கிறவன் அதை வேற எவனோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறான். நல்ல வேலை, அது கரெக்ட் தான். அவனை யாரெல்லாம் பாக்குறீங்களோ பார்த்த இடத்துல தூக்கி போட்டு மிதிக்கணுங்க. அவனை தூக்கி போட்டு மிதிங்க. பாக்குறவனெல்லாம் கல்ல தூக்கி அடிங்க. அதே ஆதரவற்ற குழந்தைக்கு கேக்குறக்கு ஆள் இல்லையா? அது என்ன மிருகத்தை கூட அடிக்க கூடாதுங்க. பூனை அடிச்சா, கோழி அடிச்சா, மான் அடிச்சா, அதை அடிச்சா, இதை அடிச்சா கேஸ் ஆகுது. ஒரு குழந்தை அது எங்க போய் சொல்லும்? அதுக்கு யாரு இருக்காங்க? நீங்க போடுற அந்த 1 நேரம் 2 நேரம் அந்த புழு பிடிச்ச சாப்பாட்டுக்கு இத்தனை அடி வாங்கிட்டு இருக்கணுமா? இது கவர்மெண்ட்டுக்கு போகாதா? இந்த வீடியோ முதலமைச்சருக்கு போகணும். இது கல்வித்துறை அமைச்சருக்கு போகணும், முதலமைச்சருக்கு போகணும். நாடு சிறப்பா இருக்குது, பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்களா? இந்த ஆளுக்கு என்ன நீங்க தண்டனை கொடுக்க போறீங்க? இவனையெல்லாம் தண்ணி இல்லாத காட்டுக்கெல்லாம் அனுப்பக்கூடாது. இவனையெல்லாம் வெளியவே விடக்கூடாது. அப்படி இல்லைன்னா ஜூல கொண்டு போய் புளி தேய்ச்சி கழுவுறதுக்கும் சிங்கத்தை கழுவி விடுறதுக்கும் இவனை போய் விடுங்க. அதுகிட்ட போய் பெல்ட் எடுத்துட்டு நிக்க சொல்லுங்க. பன்னாட பரதேசி குழந்தைய போட்டு அந்த அடி அடிக்கிறான். அதெல்லாம் ஒரு மனுஷனா? அதுல இன்ஸ்டாகிராம்ல நீங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க. நெஞ்சு பதறுதுங்க, துடிக்குது. யாரும் கேள்வி கேட்கிற கால இல்லங்கிறதுனால இந்த மாதிரி இன்னும் நிறைய இது வீடியோல வந்துருச்சு. இன்னும் வீடியோல வராது எத்தனையோ குழந்தைங்க, பெண் குழந்தைங்க பாலியல் ரீதியா சரியானபடி சாப்பாடு கொடுக்காம எத்தனை பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? எதுக்குங்க யார் இல்லாதவங்களுக்கு ஆதரவு? இதுக்கெல்லாம் நீங்க மாசம் 2 விசிட் 3 விசிட் போகணும். கவர்மெண்ட் போகணும். அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, கேமராவை உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு அந்த அந்த ஹாஸ்டல்ல என்ன நடக்குது அப்படிங்கறது கவர்மெண்ட்டுக்கு போகணும். அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வாங்க. பெண்கள் இருக்கிற ஹாஸ்டல்ல அங்க என்ன அத்துமீறல் நடக்குது? இந்த மாதிரி குழந்தைகளுக்கு சரியான நேரத்துல சரியான டைம்ல சாப்பாடு போடுறாங்களா? இல்ல சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி மிருகத்தனமான போட்டு அது அட்டாக் பண்றாங்களா, அடிக்கிறாங்களா அப்படிங்கிற கேமராவை செட் பண்ணி எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு அது போற அளவுக்கு நீங்க பண்ணி கொடுங்க. இதை சாதாரணமா விடக்கூடாதுங்க. தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்க. இதுல நாங்க பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக சொல்ல வரது இல்லைங்க. நம்ம பெத்த குழந்தை அழுதுச்சுன்னா ஒரு அம்மாவுக்கு வலிக்குள்ள அந்த வலிதான். இந்த வலி இத பாத்துக்கிட்டு இருக்கிற அம்மாங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும். இத பாத்துட்டு இருக்கிற அப்பாங்களுக்கு எல்லாத்துக்கும் வரணும். புரியுதுங்களா? அதுக்குதான் நான் சொல்றது. தயவு செய்து இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த 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 நாயக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இன்னும் வெளியே சொல்ல முடியாம அனுபவிச்சுட்டு இருக்கிற குழந்தைங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கணும். எல்லா அநாத ஆசிரமத்துக்குள்ள ஒரு கண்காணிப்பும் நம்ம அரசாங்கத்துக்கு போற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மனசார ஒரு தாய், அத்தனை தாய்களுடைய எதிரொலி இந்த தாயினுடைய சொல்லு. புரியுதுங்களா? கண்டிப்பா இதை நீங்க செய்வீங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை காப்பாத்துங்க. இவங்கெல்லாம் வருங்கால இளைஞர்கள் மட்டுமல்ல, வருங்கால இந்தியா. அந்த இந்தியா பெல்ட் அடி வாங்கிட்டு இருக்கு. அவனை புடிச்சு நான் சொன்ன பாத்தீங்களா, புலி சிங்கத்துக்கு போய் கழுவி விடுறது, குளிக்க வைக்கிற வேலைக்கு போடுங்க. அப்பதான் அவன் அடங்குவான். அவன் சீர்னானா அவனை பல்லுல வச்சு புடிங்கி கொத்தி திங்கும். அப்ப பெல்ட்ல அடிக்கும்போது எப்படி வலிக்குமோ அவனுக்கு வலிக்கும். தயவு செய்து இதுக்கான
தகுந்த நடவடிக்கை எடுத்தே ஆகணும். என்னால உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூட முடியல, அவ்வளவு கோவம் வருது. அவ அதை பார்த்தா அப்படியே என்னை மீறி என்னால தாங்கவே முடியாத அளவுக்கு இதா இருக்கு. எந்த அளவுக்கு நான் தைரியமா இருக்கணும், பச்சை குழந்தை அழுகும் போது நான் தைரியத்தை இழந்துடுறேன். நானும் அந்த இடத்துல நானும் அம்மாவா மாறிடுறேன், ஒரு குழந்தையா மாறிடுறேன். ப்ளீஸ் ஆக்ஷன் எடுங்க.